காய்ஸ், இப்போ ஆக்சுவலி இப்போ காட்டிலேருந்து நான் எடுத்தேன் ஆமையை. காட்டிலே விட்டுறேன். வீட்டில் குழந்தைங்களுக்காக காட்டுறதுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப அங்கே வச்சிட்டேன். எந்த பகுதியில் விட்டோனோ அதே பகுதியில். பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக சாந்தமாக இருக்குன்னு. இந்த உயிரினத்தை வந்து ஆக்சுவலி நம்ம கையிலையும் வச்சிட்ருக்கக்கூடாது, வீட்லேயும் வைக்கக்கூடாது, வளர்க்கவும் கூடாதுன்றாங்க. சட்டத்துக்கு புறம்பான செயல்ன்றதுனால இதை நாங்கள் சாதாரண ஆமை மாதிரி நினச்சி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் இதை திரும்ப விட்டுட்டோம் அதே இடத்துல. ஸோ இது வந்து சுதந்திரமாக இப்போது வளர்த்துது. இது இதோட வேலையை செய்யும், நம்ம வேலையை செய்யணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து காடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள். இவற்றை நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா இது போன்ற உயிரினங்களை வந்து நம்மளால் பராமரிக்கிறது இயலான காரியம். ஸோ அதனால் நம்ம வந்து இயற்கையை இதை விட்டு செல்வது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை வகுக்கும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? என்ன அழகாக அதோட வழியை பார்த்துக்கிட்டு அது போது பாருங்கள். ஸோ அதனால் காட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினத்தையோ எந்த ஒரு ஜந்துக்களையோ நம்ம கொல்லவோ அதை சமைச்சு சாப்பிடவோ கூடவே கூடாது. அப்படி சமைச்சு சாப்பிட்றான், அதை கொல்றான்னா அவன் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம மதிக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, காடுகளை மதிக்கணும், மலை குன்றுகளை மதிக்கணும், நம்மளை சுற்றியுள்ள இந்த இயற்கை சமவெளிகளை நம்ம ரசிக்கணும், வாழணும். சரிங்களா? இந்த இயற்கையை நம்ம அழிச்சிட்டோன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இயற்கை பூமி தான் நமக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. இதோ தெரியுதுங்களா உங்களுக்கு முன்னாடி மலை, அது போன்ற மலைகள் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடமாகவும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற மலைகளை கூட நம்ம வந்து தகர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த ஹரிக்கேன்ஸ் புயல்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் அமெரிக்காவில் வரக்கூடிய ஒரு கொடூரமான இந்த வர்தா புயல் போன்ற புயல்கள்லாம் நம்மளை சுலபமாக தாக்கிட்டு செல்லும். ஸோ மலைகள் வந்து இயற்கையாக கடவுள் கொடுத்தாரு, இயற்கை அன்னை கொடுத்தாங்க. ஸோ இந்த மலைகளை நம்ம தகர்க்கக்கூடாது, இயற்கை வளங்களை நம்ம அழிக்கக்கூடாது. சரிங்களா? இது போன்ற உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும், உயிரினங்களை ரசிக்கணும், உயிரினங்களை கொல்லக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம துன்பப்படுத்தவே கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இனி நான் இந்த வீடியோ காட்டுறேன், இந்த வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.